விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் இந்த தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மாணவர்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நீட்டை எதிர்த்து சட்ட வகையிலும் கடுமையான மக்கள் மத்தியிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாணவர் போராட்ட இயக்கங்கள் தான் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற தோழர்கள். இவர்கள் மீண்டும் இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது. டெல்லியிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய கோரிக்கை பேன் நீட் என்கிற ஒரு கோரிக்கை, தமிழகத்தினுடைய கோரிக்கை. அந்த பேன் நீட் கோரிக்கையை நம்ம தமிழகத்தில் அணைந்து விடாமல் அந்த மாணவர் கோரிக்கை வென்றடைய செய்யும் வகையில் நீட்டிற்காக உயிர் தியாகம் செய்த எங்களுடைய அன்பு தங்கை அனிதா அவர்களுடைய நினைவு நாளை ஒரு நீட் எதிர்ப்பு நாளாக தமிழகத்திலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் நீட் எதிர்ப்புக்காக களமிறங்கி இருக்கிறது என்கிற ஒற்றை செய்தியை சொல்லும் வகையில் செப்டம்பர் 1 அன்று நம்முடைய தங்கை அனிதா அவர்களுடைய நினைவு நாளில் மாணவர் இயக்கங்கள் ஒன்று கூடி சென்னை பெசன்ட் நகரில் மாலையில் அந்த 5 மணி அளவில் அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள், திரைத்துறை அறிஞர்கள், இங்கே நடிகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதில் மக்களும் பெருமளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது சாதாரண ஒரு தனிநபருக்கான போராட்டம் அல்ல. ஒரு மக்களுக்கான, ஒரு மாணவருக்காக, உரிமைக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு தங்கையின் நினைவு நாளில் நாம் எழுப்புகிற ஒரு போர்க்குரல். அந்த நினைவந்தல் நிகழ்வை நாம் பெரிய அளவிலான மக்கள் எழுச்சி நாளாக, மக்களுடைய நீட் எதிர்ப்பு என்கிற அந்த பெரும் அந்த கோரிக்கையை மீண்டும் வலுப்பெறும் வகையில் நாம் ஒன்று சேர இருக்கிறோம். அந்த ஒன்று சேரல் என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரியவான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், அந்த நினைவந்த நிகழ்வில் ஒட்டுமொத்த மாணவர் அமைப்புகளும் கட்சி சார்பற்று கலந்து கொள்ள வேண்டும், மக்களும் தன்னிச்சையாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். அன்றைய தினத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் இருந்தால் அவரும் கலந்து கொள்கிற வாய்ப்புகள் நாங்கள் கேட்க இருக்கிறோம். அதேபோன்று ஒவ்வொரு தலைவர்களையும் நம்முடைய தோழர்கள் சந்தித்து அந்த நினைவேந்தல் நிகழ்வை கலந்து கொள்வதற்கான அழைப்பை விடுக்க இருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த நிகழ்விற்கு வருகை தருவார்களோ அவர்களை எல்லாம் வரவேற்று அந்த நிகழ்வை மிக சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்து நீட் எதிர்ப்பை மீண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த மாணவர் கூட்டமைப்பு கையில் எடுக்க இருக்கிறது. அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு பெரு அளவிலான ஆதரவை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. 2016 எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்களோ, இப்போ வரைக்குமே அது யாருமே நிரூபிக்கல. அதே போல நீட் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தகுதியான மாணவர்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா நீட்டுக்கு அப்புறமா 10 மார்க் நீங்க எடுத்தா கூட மருத்துவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் தனியார் கல்லூரிகள்ல எங்கேயுமே இந்த அதிகப்படியான டொனேஷன் கொடுக்கறது அப்படிங்கறது எங்கேயுமே தடுத்து நிறுத்தப்படலை. ஸோ தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லை. தமிழ்நாட்டின் கல்வி உரிமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஓஜி தமிழர் சார்பாக நாங்கள் எக்மோர் தாயகம் வளாகத்தில் கடந்த 33 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து நடக்கும். இன்றோடு அது 33வது நாள். இதனுடைய 40வது நாள் அப்படிங்கிறது பெசன்ட் நகரில் அனிதாவினுடைய நினைவேந்தலை நடத்துவதற்காக 40வது நாள் நாங்கள் அத்தனை பேருமே அங்கே இருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அங்கு வராங்க. ஸோ மாணவர்கள் அத்தனை பேருமே இந்த நினைவேந்தலில் கலந்து கொள்ள வேண்டும்.